வைகுந்தா அச்சுதனே முகந்தான் என்ற ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண 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 ஆதிசட சயனம் அருள் தருவாய் பவனம் புவிதனை வீட்டம் புண்ணியனே அருள்வாய் ஆதிசர சயன அருள் தருவாய் பவனம் புவிதனை வீட்டு புண்ணியனே அருள்வாய் ஆதிசட சயனம் அருள் தருவாய் பவனம் புவிதனை வீட்டம் புண்ணியனே அருள்வாய் நாரண புரந்தன் நலம் தரும் நாயகனை நாரத புரதனே நலம் தரும் நாயகனே நாரண புரந்தன் நலம் தரும் நாயகனை நான் வரை வேதம் தந்த நான் வரை வேதம் தந்தே நான் வரை வேதம் தந்த தத்துவ குலசீலனே ஓம் நமோ நாராயண 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 நமக நமச்சிவாய நமக அறிவு நாராயண நமக கர 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 காரலுளி காவலன் போற 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 போரில் என்ற புண்ணியன் மாற 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 மருங்கெடுது வைத்து செய்யும் ராமராமா ராமராமா நாமம் நமைமே என சொல்லக்கூடிய விசுன் ஜடாகத்தில் கலக்கரை என்ற பெயர் பெற்று என்று அதிகாலையிலிருந்து மூர்த்திகள் அணுக்கரகத்தை பெற்று கழகத்தை எதிர்நோக்கி வருகிறார் கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 7 அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலோகத்தில் முக்திதனை பக்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடியனை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்தங்களாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாடும் வெங்கடேசா திருமகன் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், உள்ளும் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தம், மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்ததை கீத என்னும் தத்துவமே, உரைத்தது கீத என்னும் தத்துவமே, உரைத்ததை கீத என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்துடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனமாடும் சீனிவாசாம் ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசா. விவேகன் வெள்ளி விளைத்து சாதி மத வித்தை எனும் சனி தலைந்ததார் சபத்துமை ஆயிரவர்க்கம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக வந்திருக்கிறார்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்துகளாக இருந்தால்
இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இறைவனுடைய படைப்பிலே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கிறான். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்திலே வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்பதற்கே மனிதனுக்கு படைத்தான் பகுத்தறிவை 6வது அறிவாக. முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம், இல்லை செஞ்சவங்களை தான் விட்டு வச்சிருக்கிறோமா? பொறுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான். சொன்னா பார்த்தீங்கன்னா பனைமரத்து மட்டையிலே தூக்குனாம் குருவி என்று கூடு கட்டி தூங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கிலே களிமண்ணை கொண்டு ஒட்டி வச்சிரும். ஏன் தெரியுமா? அந்த களிமண்ணிலே விட்டில் பூச்சினை விண்வெளியை கொண்டு விட்டனால தான் தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கு மட்டும் யார் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். தென்னகமாம் என்ப திருநாட்டில் மேவியதோ கல் நடத்து குடகுமலை கனிவயத்தில் கருமாகி தலை காவேரினும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணதில் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறா வல்லமோ பாடி வரும் வளர்கின்ற தாராட்டு கண்ணப்பாடி கடை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பெயர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவர்ந்து கரிகாலன் பேர் வாங்கும் கல்நடையில் கொள்ளிடத்தில் காடும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்செருத்தி பெயர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வேன் இதயக்கணி இதயக்கணி மக்கள் எல்லாம் இதயக்கணி. இங்கே நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. உலகமும் நமது என்று சென்று பாருங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சென்று பாடுங்கள். வேடு வல்ல முயலில்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள், அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. பாடுபட்ட சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போதும் இன்பம். பேராசையால வந்த சொத்து சுயநலத்தின் பிள்ளை, பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும், இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. காற்றும் நீரும் வானமும் நெருப்பும் பொதுவில் இருக்குது,
பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவி மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறும். நதியை போலே நாமும் நடந்து பயிர் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். நதியை போலே நாமும் நடந்து பயன் பெற வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இணைந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாடு. வராது. எப்படி வரும்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? அதனால தான் அம்மா சொன்னான், அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. என்னன்னு தெரியுதா ஐயா? என்னது என்ன தெரியுதா? என்னன்னு தெரியாது, மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்ல. வயல் அடி காட்டுக்கு, அன்னைக்கெல்லாம் கருதறுத்தான், அடி காட்டிலே இருந்துச்சு இல்லையா? நடு மாட்டுக்கு வைக்க, நுனி வீட்டுக்கு, நெல் வீட்டுக்கு. அந்த நெல்லை என்ன பண்ண அம்மா? முத நாள் ஊற வச்சா, அடுத்த நாள் அவிச்சா, அடுத்த நாள் ஆளாட்டினா, அடுத்த நாள் அரைச்சா. அரைச்சதுல அரிசிய அவ வச்சுக்கிட்டா, தவிட்ட மாட்டுக்கு போட்டா, குருணையோ கோழிக்கு போட்டா. இப்படித்தானத்தான் வாழ்ந்தான். இன்னைக்கு அரிசி வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சு 2000 ரூபா கொடுத்து விஷத்தை வாங்கி திங்கிறீங்களே, நியாயமா? ஆமா, திங்கிறமே, என்ன பண்றது? அப்புறம் நீங்க போட்டா தின்னுதானே ஆவணு, வேறு வழியே இல்லை இல்லையா? ஆமா, மாறுதல், அத்தனைக்கு மாறுதல் வரும். அதை நிச்சயமா வாழ்க்கை மாறுங்கிற காரணத்துக்காக அற்புதமா நீங்க விஷயம் கேட்கறதுக்கான விவசாயம் காரணத்துக்காக இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும், நான் எப்படி வர்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது, இப்பேற்பட்ட இந்த இடத்திலே வள்ளிக்கு முருகனுக்கும் இந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெற வேண்டுமானால், அன்னைக்கெல்லாம் மாலை போட்டோம், கையில பூச்சொண்டு கொடுத்தோம், கையில பூச்சொண்டு கொடுத்தோம். ஆமா, அது இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உம்பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக, கடல் அலை கால்களை சத்தமிடும் புதுக்களை, சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தான் அந்த கண்ணிகளை. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டது. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெல்லும் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம்,
ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது. நினைவுகள் முதல்ல இந்த துண்டை தூக்கி சிவாசி போட்டாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அந்த துண்டை போடுங்க பாப்போம். இந்த வர இருங்க சார். என்ன முடிச்சு மாதிரி கேக்குறீங்க? எப்படி போடுறீங்கன்னு பாப்போம். துண்டை போடுங்க. முடிச்சு மாதிரி கேக்குறீங்களா? ஆமா ஆமா. நீங்க நம்ம ரசீன் ஆயிட்டீங்க. ஆமா துண்டை போடுங்க. இருங்க. போடுங்க. நல்லா நீங்க இப்படி டர்ன் பண்ணி பாருங்க சார். அத பாக்குறேன். துண்டை போடுங்க. அப்படி போட்டு அப்படின்றார். சபாஸ். இப்படி உதறி துண்டை இந்த பக்கம் போட்டீங்களா இந்த பக்கம் போட்டீங்களா? சார் இந்த சைடு திருப்பி போடுங்க. அப்படித்தானே? ஆமா. ஐயா நீங்க துண்டு போடுங்க. துண்டு எந்த பக்கம் போடுங்க? சும்மா போட்டு காமிங்க. நான் விவரம் சொல்லிக்கிறேன். துண்டை போடுங்க. மேல துண்டை போடுங்க. இப்படித்தான் துண்டு போடுறீங்க இந்த பக்கம். சரியா? ஆம்பளைங்க இந்த பக்கம் ஏயா துண்டு போடணும்? ஐயா இனிமேல் நான் துண்டே போடலப்பா. ஆமா. இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கா ஒரு விஷயம். ஆம்பளை இந்த பக்கம் ஏன் துண்டு போடணும் தெரியுமாத்தா? இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய கடவுள் எம்பெருமான் சிவன். அந்த சிவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருந்தா புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்தது தாண்டா வாழ்க்கை. புருஷனும் பொண்டாட்டி சமங்கிறதுக்காக சிவபெருமான் தான் உடம்புல இந்த பக்கம் மனைவிக்கு கொடுத்துட்டார். அதனால தான் அதுக்கு அர்த்தநாரீஸ்வரர்னு பேர். சிவன் பாதி சக்தி பாதி. இந்த திருக்கோணம் நீங்க தமிழ்நாட்டில் திருச்செங்கோடுக்கு போனால் இங்கே பார்க்கலாம். அப்போ இந்த பக்கம் உடம்ப கொடுத்துட்டாரு. ஒரு பெண்ணு தன் மார்பகத்தை மறைக்கணுங்கிறதுக்காக மாறாப்பு போடுறோம் இல்லையா? அதே போல இருக்கிற ஆம்பளை அத்தனை பேரும் சிவபெருமானே உடம்புல பாதியை சக்திக்கு கொடுத்துட்டாரு. அப்ப அந்த சக்திங்கிற மனைவியினுடைய அந்த மார்பகத்தை மறைக்கிறதுக்கு அவ போட மாட்டான் மாறாப்பு. ஆம்பளைங்கிறன்னா துண்டுங்கிற ஒன்று எடுத்து இந்த பக்கம் தோல்ல போட்டு பராசக்தி மார்பகத்தை மறைப்பதற்காக போடக்கூடிய காரணம். அதனாலதான் ஆம்பளை அத்தனை பேரும் துண்டு இந்த பக்கம் போடணும். துண்டு போடுறதுக்கே இவ்வளவு விவரம் இருக்கே, வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிவாஜி வந்து உயிரோட இருந்தாரு. ஏன் சார் இங்க போட்டி நின்றுட்டு இருப்பேன். ஆமா. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு மனசெல்லாம் பந்தளித்து மல்லி கொடியாக ஒண்ணு விட்டு உசுருக்குள் கோவில் கட்டி ஒண்ணு கொழு வச்சு கொண்டாடுவே. மழை பெஞ்சா தானே மண் வாசம் ஒண்ணு நினைச்சாலே பூவாசம் மாத்திருப்பேன் கையில் வேக போல ஊத்திருப்பேன். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரே சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி பூமுகந்தான் கண்ணினி தூங்கையில காடும் இடமெல்லாம் மூகந்தா. நிழலுக்கும் நெத்தி சுருங்காம கொஞ்சம் கொடையாக மாறட்டுமா? பாதமே பாத்திருப்பேன் கையின் வேக போல ஊத்திருப்பேன். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரே சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு. இப்படி அழகாக இருப்பதாக இடத்தை நினைத்துக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் கூட
அழகான பிரமையான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அனதற்கு மறைகள் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடிகள் நீரோடை உதிர்கின்ற பூக்களும் கணீரென்று காணோசியும் கண்ணை கொண்ட அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்த்தால் தென்றல் கொன்றல் கோடை வாடை ஆல்ரவுண்டு தென்றல் கொன்றல் கோடை வாடை இது என்னது தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா தென்றல் காட்டுன வடக்கேர்ந்து வீசிச்சுன்னா வாடை காட்டுன மேற்கேர்ந்து வீசிச்சுன்னா கோடை காட்டுன கிழக்கேர்ந்து வீசிச்சுன்னா குன்றல் காட்டுன இப்ப நீ வீசுறிய இந்த காத்து இது என்ன காத்து அது என்ன விசிறி காத்து செயற்கை காற்று காத்து செயற்கை இல்லை காத்து இயற்கை அது எப்படி காத்து செயற்கையா மாறும் அது தானா வீசப்பட்டால் அது வந்து இயற்கை காற்று தாமலே உருவாக்கி கொள்வதே செயற்கை காற்று என்பதை தெரிந்து கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்க உரையெல்லாம் முடிக்க வேண்டாம். மூக்குல காத்தை இழுக்கிறீங்க, ஆமா விடுறீங்க. இது என்ன காத்து? இது இப்ப நம்ம வேற நாரதர் கிடைக்கல அப்ப உங்களுக்கு. ஐயா இங்க பாத்துங்க, அப்படி இல்ல. இது ஒரு வேப்ப மரம்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த வேப்ப மரத்தை ஒரு ஆசாரி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கற்பனை என்ன தோணும் தெரியுமா? இந்த மரத்துல நில செஞ்சா அப்படித்தான் நினைப்பார். சாதாரண ஒரு விவசாயி பார்க்கிற பொழுது, ஆகா இந்த மரத்தை வெட்டி என் பிள்ளைக்கு ஒரு தொட்டில் செஞ்சா அவர் நினைப்பார். என்ன காரணம்? ஒவ்வொரு மனிதனும் பார்க்குற தன்மையை பொறுத்து. அதான உண்மை. அதே மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600 தரம். எத்தனை தரம்? 21,600 தரம் ஒரு மனுஷன் மூச்சை இழுத்து வெளியில விடணுமா. அதனால இந்த உடம்புக்குள்ள 10 காத்து இருக்கு. இந்த உடம்புக்குள்ள 10 வகையான காத்து இருக்கு. ஒரு மனுஷன் இறந்த உடனே 7 காத்து வெளியாயிரும். 7 ஆச்சா? மீதி 2 காத்து ஒரு மனுஷனை அடக்கம் பண்ற பொழுது அந்த 2 காத்து வெளியாகும். இந்த கடைசி ஒரு காத்து ஒருவேளை புதைச்சிட்டா மேலே நீ என்ன பண்ணி வச்சாலும் வெடிச்சிடும். அந்த உள்ள இருக்க காத்து வெளிவதற்காக அந்த காத்துக்கு தான் தனஞ்சயன் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. காத்து, இந்த காத்துக்கு பேர். அப்ப மனுஷ உடம்புக்குள்ள 10 வகையான காத்து இருக்கு. அப்போ ஒவ்வொரு காத்துக்கும் ஒரு பெயர் இருக்குல்ல, சிறப்பு இருக்கு இல்லையா? அதுதான் தன்மை. அப்படிங்கிற காரணத்தோடு அற்புதமான செல்லியம்பட்டி ஆல்ரவுண்டர் ரஞ்சித் வேல். இது வேல் தானே இது? அப்படி வேல்னா இது யாருக்குரியது? நல்லா படிச்சிருப்பான் போல இருக்கியா? நான் கூட ஆல்ரவுண்ட் மட்டும் தான் வாசிப்பான்னு நினைச்சேன். நிறைய படிச்சு பையன் ஏன் மயந்தேன். எங்க அண்ணன் அண்ணமே எப்ப நீ மிகப்பெரிய அறிவாளி. அண்ணமேனா நீ அதை விட அறிவாளியா இருப்ப. என்ன வேலு வந்து முருகனுக்கு உரியதானே? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முருகன் கோயில்ல வேலுக்கு மட்டும் அபிஷேகம் பண்றாங்க. எந்த ஊருப்பா? பாப்பா ஏய் அட ஏண்டா ஏப்படா என்னடா சொல்லி போறியா? ஏண்டா கோச்சிட்டு போறியா? இது தெரிஞ்சா நாங்க நாரதர் போட்டுக்க மாட்டோமா, இல்ல வள்ளி போட்டுக்க மாட்டோமா, ராஜா போட்டு போட்டுக்க மாட்டோமா? ஐயா தெரியாம கேட்டுப்பிட்டியா? இந்த பாடி இந்த வேல் படத்தை பார்த்த உடனே நான் கேட்டேன், ஏண்டா ஏய் ஏண்டா ஏண்டா வேல போட்ட ஏண்டா பேட்ட வேல போட்ட ஒரு ஓம போட வேண்டியதாடா. ஓம போட்ட அது என்ன ஓம போட? ஆமாடா கேப்பாறா. ஓ போடே ஓ போடே ஓ போடே ஓ போடே. செம்ம டான்ஸ். இது பாட்டு. இது எந்த பாட்டு? இது இது ஜெமினி படத்துல வர பாட்டு. யாரு பாடுனா? நெஞ்சு துடிக்குது ஜெமினி 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 ஜெமினி. அதானே? ஆமாம்மா. அவன் வேல் போட்டதை மாத்தி நீங்க ஓம் போடுவீங்கன்னு சொன்னீங்க. இந்த ஆள் சொல்றான் பாரு ஓ போடு ஓ போடுன்னு. அதுல விக்ரம் தான் நடிகர். ஆமா. அவன் அதுல ஒரு செய்கை பண்ணுவான் தெரியுமா? ஆமா. இப்படிம்பா இப்படின்னு பாப்பல. இப்படிமா நான் ஃபர்ஸ்ட் முதல்ல இதுல முதல்ல அப்படின்னா எல் வடிவம். ஓஹோ. அடுத்து இப்படி காமிப்பாரு. ஆமா. இது வி வடிவம். அப்புறம் இப்படி காமிப்பாரு. ஆமா. அது ஈ வடிவம். எல் வந்துருச்சா? வி வந்துருச்சா? ஈ வந்துருச்சா? லவ்வுக்கு என்ன போடணும்? ஓ போடணும். அதைத்தான் சொன்னேன் ஓ போடே ஓ போடேன்னு. இவனை நீ ஓம் போடுன்னு சொல்லி வைக்கிறிய சாமி. இவ்வளவு நாள் நீங்க எங்க சாமி இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? இப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துல அந்த பூங்காத்து கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? அண்ணே நல்லா இருப்பேன் அண்ணே. ஐயா அப்பா நல்லா இருப்பியா? இருக்கப்பா. திருமுருகாற்றுப்படை
நான் இது வீடியோ போய்கிட்டு இருக்கு. திருமுருகாற்றுப்படை, பொருணாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாளை, மலைப்படுகடாம். இந்த 10 பாட்டுக்கு பெருமை. அதிலும் முதல்ல திருமுருகாற்றுப்படை. நக்கீர பெருமான் நக்கீரனை காப்பதற்காக எம்பெருமான் முருகன் தன் வேளால் அவங்க அடைச்சிருந்த அந்த இடத்தை 2ஆக பிளந்து காமித்தானாம். அதனால தான் இன்னைக்கும் வேலுக்கு மட்டும் அபிஷேகக்கூடிய ஒரே பெருமை மதுரை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் முருகனுடைய வேலுக்கு மட்டும் அபிஷேகம் அப்படிங்கிற சிறப்பு. கேட்கணும் அப்படி கேள்வியை. நான் அங்கே பேசணும்னா நீங்கள் விட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்காம போயிடும். கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்தறிவு பிறக்கணும் அப்படின்ட்டேன். அந்த வகையிலே கொடுக்கின்ற பெருமை சேர்ந்த அன்பு மாறுமா, காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? எங்கள் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா? கண்கள் உறங்கிடுமா? காதல் கண்கள் உறங்கிடுமா? ஆகாத ஆசை நிறைவேறுமா? கடல் அலையம் போல மறைந்து போக நேருமா? சந்தேகம் கொள்ளலாகுமா? கடல் அலையம் போல மறைந்து போக நேருமா? சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா? அது தண்ணி துயோடு தன்னை மறந்து சொன்னதை கொள்ளுதமா? சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா? வெண்டினால் வேண்டுவரம் தருபவரே மாமா, வெண்டினால் வேண்டுவரம் தருபவரே மாமா, எனக்கொரு வரம் தருவாயா? தோட்டமே யாராலும் படிக்கார் மங்களராகமே. ஒத்தையடி பாதையில புருஷனம் தூங்கையில, ஒத்தையடி பாதையில புருஷனம் தூங்கையில, ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு, வெத்தடவும் வாடுதம்மா என்னோட மனசு. உச்சி பகுந்தெடுத்து பெச்சி பூ வச்சகினி பச்சை மழை பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க. மெய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா பாறையை பொட்டு வச்ச குருவி, தீபாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னி ஆனா அவன் நின்றிருந்தா சாமி, இப்ப 2 கட்டு போனா அதுக்கென்ன வழி? என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாளாட்டு தாளாட்டு தாவி ஒரு தீனூத்து, ஒரு பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும். அடிமானே நெஞ்ச துடைக்கிறதாகும் இது. தென்றலுக்கு தெரியுமா ஜம்மாக்கு பாட்டு? தென்றலுக்கு தெரியுமா ஜம்மாக்கு பாட்டு? அது என்னான்னு கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு. தென்றலுக்கு தெரியுமா ஜம்மாக்கு பாட்டு? ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள், ஒரு ராணியும் இல்லை வாழ், அதில் உறவும் இல்லை,
நாங்கள் பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, நாங்கள் அன்பால் இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்னாக. கண்ணகி வாழ்ந்த நாட்டுல வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேட்ட பொன்னியம்மா, ஆயிரம் ஜென்மோ நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ள இருக்குமா, கத்த பிடிச்சு கையிலே வாழும் இல்லை, அத்தை பிடிச்சு கையிலே வைக்குவாளும் இல்லை, காவல் நீ ஆவல் ஓடு. கைத்தட்டல் கொடுக்க பலமா. 4 பேர் போன வழியில போகணும். ஆமா. அதுக்காக நீங்க போன வழியெல்லாம் போக முடியாது. ஆ. ஆஹா. 4 பேர் போற்றும் அளவிற்கு வாழ வேண்டும். அந்த 4 பேர் வேற, இந்த 4 பேர் வேற. எங்களுக்கு தெரியுமா? ஆ? எங்களுக்கும் தெரியுமே. ஆமா. உனக்கு தெரியாத விஷயமா இருக்கு. உன் தம்பி தானே? ஆமா. பேர் மணிகண்ட பிரபா. ஆமா. மணிகண்ட பிரபு. கோயில்ல இருக்க மணி. ஆ. அந்த மணியை நீ அடிச்சா என்ன வரும்? சத்தம் தான் வரும். அந்த மணியை தூக்கி உன் தலையில் அடிச்சோம்னா ரத்தம் தான் வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமா? 60 இடத்திலே ஆடோலம் பாருகின்றால் ஒரே ரூம். என்ன சோ? ஒரே ரூம்ல தான் படுத்து கிடக்குறான். அப்புறம் என்ன தெரியாதா? தெரியாத என்ன சோ? ஒரு உள்ளையும் தூங்கல, உள்ள தூங்க முடியாது. காரணம் என்ன? பாஞ்சா வந்துகிட்டே இருக்கு, அதனால முழிச்சு கொண்டே இருக்காரு. அப்படியா? அப்படி காரணத்துக்காக ஆலோலம் பாடுகின்றால் வள்ளி. இப்படி ஆலோலம் பாடக்கூடிய இந்த வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்தபெருமானுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம். இவள் வந்தது காவலுக்காக அல்ல, காதலுக்காக. ஆமாங்க. இவ காவலுக்கு வந்த நினைக்கிறீங்களா? ஆமா. வந்தது காவலுக்கு அல்ல, காதல். அதான் தெரியும். கூவி கூவி பாடுறப்ப எனக்கு தெரியும். பாட்டு பாடுனாங்களா? பாடினாங்களா? அப்ப பொழந்து எடுத்துருச்சு. நிறைய பாட்டு. காதல் பாட்டா? காதல் பாட்டாவா? தெரியல சாமி. ஐயா, அந்த புள்ள காதல் பண்ண வந்திருக்குன்னா நீ ஒரு விவரமானவர்களுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? மா, காதலிப்பது தவறு. காதலிப்பது தவறா இல்ல நல்லதுங்கிறியா? நல்ல விஷயம் தான் சாமி. நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். ஆமா. காதலிக்கிறது. ஆமா. அடுத்த முண்டாட்டிய. அடுத்த முன்னாடி அதுக்கு என்ன கேக்குறோம்னா, இந்த அம்மா வந்திருக்கு இல்லையா? சரி. இந்த அம்மா யாரை காதல் பண்ணுது? முருகப்பெருமானே. முருகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆமல்ல. ஆச்சா ஆகலையா? ஆச்சு. அப்ப அடுத்த புருஷனை காதலிக்கிறது தப்பா தவறா? மிகப்பெரிய குற்றம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வள்ளியம்மா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிடுச்சுல்ல. இப்ப திருமணம் ஆகாத சாமி நிறைய இருக்குல்ல. எடுத்துக்காட்டுக்கு மணிகண்ட பிறப்பு இருக்காப்லையா இல்லையா? இங்க வாழ்க்கை கொடுக்கலாமா? மணிகண்ட பிறப்புன்னா அந்த முருகனுடைய தம்பியா? ஐயா, அவரேதான். அவரேதான். அவரு தானே. அவர் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிச்சிருக்காரு. அவர் அந்த மணிகண்ட பிரபு. நான் சொல்வது இந்த மணிகண்ட பிரபு. தம்பி, நீ நினைக்கிற பூலோக கல்யாணம் அல்ல, இது தேவலோக கல்யாணம். தேவலோக கல்யாணம். ஆமா. அந்த வள்ளி பிறந்த விதமே வேற. நம்ம எல்லாம் மனுஷனுக்கு பிறந்தோம், அந்த புள்ள மனுஷனுக்கு பிறக்கல, வேற மானுக்கு பிறந்தவள். மானுக்கு பிறந்து மயில் கொண்டு அந்த முருகப்பெருமானே கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே நோக்கத்தோட வந்திருக்கா. இந்த கல்யாணத்துக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன முருகனுக்குன்னு ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னா தேவைப்படுது. ஏன்? கல்யாணத்தை முறையாக நடத்தலை. முறையாக நடத்தியிருந்தா கல்யாணம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அது நடத்தலை. என்ன காரணங்கிற விஷயம் அது எம்பெருமான் முருகனுக்கு மட்டுமே தெரியும். இந்த வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனம் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தோடு வந்திருக்கிறார் வள்ளி. இவர் வந்ததுக்கு என்ன காரணம்? அவங்க அப்பாலும் அவங்க அம்மாலும் செய்த சூழ்ச்சி. அதனால தான் சொன்னேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலை. அதெல்லாம் சும்மா சொல்றது. அம்மா 5 உள்ள பெத்தாலும் பெத்த புள்ள நல்லா இருக்குன்னு நினைப்பா. சேர்மானம் சரியா இருந்தா அதை சொல்லுங்க. முதல்ல செந்திலோடவும் வடிவோலோடவும் சேர்ந்தா அது சூப்பராக தான் இருக்கும். நல்ல 2 நல்ல பையங்க. சரிக்கு. ஆனால் அதால் கூட அதிகமாக சிங்கராசா தான் சேர்றாரு. செங்குட்டுவனும் சேர்றது இல்லை, மருங்காவரி ராஜாவும் சேர்றது இல்லை. இவங்கெல்லாம் தனி ரகம். அந்த வகையில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். ஆனால் அம்மாவை மட்டும் உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் வாங்க முடியாது என்பதற்கு அடையாளமாக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?
ஆயிரம் உறவு ஒண்ண தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? சின்ன வயசுல அம்மா அழகான ஒரு விளையாட்டு விளையாடுவா. என்ன இவங்களோட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இந்த பருப்பு கடைன்னு ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா ஐயா? விளையாண்டுருக்கீங்க. நீங்க விளையாண்டுருப்பீங்க, இப்போ ஆளுக்கு தெரியாது. ஏத்தா நீ விளையாண்டுருக்கியா? அந்த அம்மாவுக்கு தெரியல. அதெல்லாம் முன்னாடி அம்மா என்ன பண்ணா, பெத்த புள்ள கையை பிடிச்சி அம்மா கையை வச்சு பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடைன்னு சொல்லி இந்த விரலை காமிச்சு, இது அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு, இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு, கழுவி கழுவி நாய் கூத்து, கழுவி கழுவி பூனை கூத்துங்கும். அப்படித்தானே விளையாட்டு? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமாத்தா? பெத்த புள்ளைக்கு அம்மா சொன்ன அறிவுரை, மகனே இந்த உலகத்தில் நீ பெரியவனாகி சம்பாதிக்கணும்டா, அப்பாவுக்கு சோறு போடணும்டா, அம்மாவுக்கு சோறு போடணும், தாத்தா பாட்டிக்கு சோறு போடணும், வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் பூனைக்கும் நீ தாண்டா சோறு போடணும் அப்படின்னு விளையாட்டு மூலமா சொல்லி, அடுத்து என்ன பண்ண அம்மா? கிச்சு கிச்சு அடுத்து என்ன பண்ண? கிச்சு கிச்சு மூட்டு குழந்தைய சிரிக்க வைக்கும். இது ஏன் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்களுக்கு செஞ்சாலும் உன் முகம் வாடாம எப்பவும் நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும்டா மகனேங்கிற காரணத்துக்காக விளையாட்டின் மூலமாக விவரத்தை சொல்லி கொடுத்தவள் அன்று அம்மா. இந்த விளையாட்டுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்குறோமான்னா இல்லை. நிறைய பேத்துக்கு தாலாட்டே தெரியலக்கா. புள்ளைய தூக்கி மடியில் வச்சிருக்க, தாலாட்டு பாடணும். ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு பாடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆறாரோ ஆறிராரோன்னா என்ன அர்த்தம்? நீ யாரோ, நான் யாரோ, உங்க அப்பே யாரோ, எங்கேயோ பிறந்த நம்ம இந்த குடும்பங்கிற வட்டத்துக்குள்ள வந்து வாழ்க்கையை நடத்துறோம்டா மகனே. அம்மா சொல்ற விஷயத்தை கேட்டு நீ தூங்கணும்டான்னு சொல்லி அவ கட்டியிருந்த சேலையில தொட்டில கட்டி புள்ளைய போட்டிருப்பா. புள்ளை நினைக்கும், அம்மா அந்த சேலையுடைய நறுமணத்தை பார்த்து அம்மா மடியில தான் நம்ம தூங்குறோம்னு நினைச்சு அந்த குழந்தை அம்மா கட்டின சேலையில தொட்டில தூங்கும். இன்னைக்கு புள்ள அழுதா ஒரே ஒரு வார்த்தை, அது நாயை கூப்பிடுறாளா அம்மா இல்லை பிள்ளைக்கு இது சொல்றாளான்னு தெரியல. என்ன வேதனையான உலகம்டா. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் தொட்டியெல்லாம் நல்லா ஆட்டி விட்டாங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் தொட்டின்னு ஒன்று வந்திருக்கு. அதை ஆட்டுறதுக்கு அவ சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த ஸ்ப்ரிங் தொட்டியில அந்த குழந்தைய போட்டு இப்படி காலையில ஒரு அமுக்கமுக்குனா போதும், அது சாயந்தரம் வரையும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். பத்தியா என்ன பண்றது? தொட்டில் இப்படி ஆடிச்சு. ஆமா, அப்படின்னா என்ன? இதாண்டா உலகம்னு. இப்படி ஆட்டினா என்ன? என்னது? மேலையும் கீழையும் அம்மா காமிக்கிறா. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல இல்லையா? முத சொன்னனே சொல்லிடுவோம். மரணம், செத்துட்டா, உயிர் பிரிந்தது, இந்த மூணுக்கு என்ன விஷயம் தெரியுங்களா ஐயா? மரணம் அப்படின்னா வண்டியில் போற பொழுது ஒரு வேளை வண்டி மோதி ஒரு மனுஷன் இறந்துட்டானா அதுக்கு மரணம்னு பேர். அகால மரணம். ஆமா. செத்துட்டேன் அப்படின்னா முடியாம கிடந்து நோய்வாய்ப்பட்டு முடியாம கிடந்து அதை அனுபவிச்சு உயிர் போச்சுன்னா செத்தவேன்னு அர்த்தம். உயிர் பிரிந்தது. தூங்கிக்கிட்டு இருக்க பொழுதே உயிர் போயிடும். காலைல எழுப்பி பார்த்தோம்னா எதுவும் இல்லாமல் கிடக்கும். உயிர் பிரிந்தது. செத்தேன், மரணம், உயிர் பிரிந்தது. இந்த மூன்றுக்கு வேறுபாட்டை கொடுத்தவன் தமிழன். எவ்வளவு அற்புதமா சொல்லி வச்சிருக்கான் பார். இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே மனிதன் வாழ்கின்றான் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீ அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? என்ன தேச்சு குளிக்க வைப்பா, இளவட்டானாலும்
பறிகொடுப்பா. ஏமாத்து பிள்ளையை நம்பி இதயத்தை பறி கொடுப்பா. கட்டரும்பு உனக்கடிச்சா கத்திக்கிட்டு அவ துடிப்பா. கட்டெரும்பு உனக்கு அடித்தா கத்திக்கிட்டு அவ முழிப்பா. கட்டரும்பு உனக்கடிச்சா கத்திக்கிட்டு அவ துடிப்பா. பெற்றவளுக்கே கைமாறுனா பிள்ளை என்ன செய்ய போனா? அந்த பெத்தவளுக்கு கைமாறுதான் பிள்ளை என்ன செய்ய போறான்? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்து அவர் ரசிப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, மேலாம பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நீனாவ பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, மேலாம பிடிக்க வைப்பா. பிஞ்சு வீரலில் நெகண்டடிப்பா, பேச சொல்லி அவசியம். சின்ன பிஞ்சு விரலில் நெகண்டடிப்பா, பேச சொல்லி அவசியப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்திலே இருக்கிறதா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? சபாஸ். மனம் காவலாளி துவக்க வேண்டும் கழகத்தை கழகத்தை துவைகளா சுந்தரமது தொம்பு பொடிசிலந்த மங்கை ஜீவன். சுந்தரம் நிறைந்த தொம்பு கொண்டிருந்த மங்கையவள். சுந்தரமது தொம்பு பொடிசிலந்த மங்கை ஜீவன். இந்த உலகிற்கு ஏன் வந்தான்? வருகின்றான் காவலாளி துவக்குவோம் கழகத்தை. நாராயண